நேர்களே, நம்ம எல்லாரும் ராத்திரி நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த நேரத்தில் இன்று அதிகாலை 4:05 மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்திருக்கிறது ஆர்டெமிஸ் 2 என்ற ஒரு விண்வெளி திட்டத்திற்கான ராக்கெட். இந்த விண்வெளி திட்டம் ஏன் கூடுதல் முக்கியத்துவம் பெறுதுன்னா, நிலவிற்கு மனிதர்களை அனுப்புனது கடைசியாக 1972ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதற்கான பணிகளை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கிறது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த ஆர்டெமிஸ் 2 எப்படி செயல்படுத்தப்பட்டது? நாம் எல்லாம் தூங்கிட்டு இருந்த அந்த அதிகாலை 4 மணி நேரத்தில் அங்கே அமெரிக்காவில் பகல் நேரம், அப்போ அந்த ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்த காட்சிகளை ஒரு முறை பார்த்துடலாமா? 10 GLS is go for core stage engine start. Integrity, good roll pitch. Roger, roll pitch. Integrity, AMT high. என்ன ஒரு பொன்னான தருணம் மனித இனத்திற்கு. முதல்ல நிலவில் காலடி எடுத்து வச்ச மனுஷன் யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம், நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. அது நடந்தது 1969ஆம் ஆண்டு. அப்போது அவர் சொன்னார், நிலவில் காலடி எடுத்து வச்சும்போது இது ஒரு மனிதனுக்கு ஒரு அடினாலுமே மனித இனத்திற்கு இது ஒரு மிக பெரும் பாய்ச்சல் அப்படின்னு சொன்னார். இத்தனை ஆண்டுகள் ஒரு கேப்பு வந்துருச்சு. 54 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நிலவில் எத்தனையோ நாடுகள் சோதனைகள் எல்லாம் நடத்திட்டாலுமே மனிதர்கள் அங்கே களமிறக்குனது என்னவோ அமெரிக்கா தான். ஸோ இன்னைக்கு இந்த ஆர்டெமிஸ் 2 அப்படின்ற இந்த 10 நாள் நீடிக்கக்கூடிய இந்த திட்டம் நிலவில் மனிதர்களை இறக்க போதான்னு கேட்டால் கிடையாதுங்க. இது நிலவை சுற்றி வரப்போகிறது ஒரு முறை. அது மட்டும் இல்லை, இது நிலவை தேடின்னு சொன்னோம் இல்லையா, இது நிலவை தாண்டிய ஒரு பயணமாக, நிலவை தாண்டி சில 1000 கிலோமீட்டர்கள் பயணித்து சுற்றிட்டு வரப்போகுது. இந்த பயணம் எப்படி இருக்க போகுது, இதை பற்றியெல்லாம் நாம் இந்த தொகுப்பில் விரிவாக பேச இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த நிலவிற்கான அடித்தளமிட்ட நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வைத்த அந்த பொன்னான தருணத்தை மீண்டும் ஒரு முறை ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துடலாம். இன்னைக்கு எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் நாம பார்த்துட்டோம். ஆனால் நினைச்சு பாருங்க, 1969 இந்த ராக்கெட் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய ஒரு பிரம்ம ராட்சசனை பார்க்குற மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நிலவுக்கே மனிதர்களை அனுப்பும் ஒரு திட்டத்தை வகுத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியது அமெரிக்காவின் நாசா. அந்த தருணத்தை நாம் நிறைய பேர் பார்த்தோம்னா புத்தகத்தில் கண்டிப்பாக படிச்சிருப்போம், நம்மளுடைய பள்ளி பாடத்துலையும் அதை படிச்சிருப்போம். ஆனால் அந்த காட்சிகளை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கீங்க. நிலவில் தடம் பதித்த மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் 2 பேர். அவங்க தான் முதல்ல இதை ரிப்பன் வெட்டி தொடக்கி வச்சாங்கன்னே சொல்லலாம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் நிலவில் நடக்கும் மனிதர்கள் தடம் பதித்த அந்த பொன்னான தருணங்கள். மீண்டும் அது மாதிரியான ஒரு தருணம் 1972க்கு பிறகு 2028 தான் நடக்க இருக்கிறது. அதற்கு முதல் படியை எடுத்து வைக்கும் விதமாகத்தான் தற்பொழுது இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டமானது விண்ணை நோக்கி தனது பயணத்தை தொடங்கி இருக்கிறது. ஒரு நிசப்தமான ஒரு விண்வெளியில, அண்டவெளியில தன்னுடைய பயணத்தை நிலவை நோக்கி மெல்ல மெல்ல நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்தில் அது போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் நாம இந்த ஆர்டெமிஸ் 2 எப்படி செயல்பட இருக்கிறது, இந்த ஆர்டெமிஸ் 2ஆல என்ன பயன், இதுக்கே நம்ம முக்கியம் தவறணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில அலச இருக்கு. மீண்டும் நிலவை தேடி ஆர்டெமிஸ் 2 தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்கு. அண்ட் இந்த தருணத்தில் நம்மோட அரங்கில் இணைந்திருக்கிறார் நம்மோட சிறப்பு விருந்தினர், விண்வெளி ஆர்வலரான திரு கவியரசு அவர்கள். நன்றி திரு கவியரசு, அரங்கில் எங்களோட இணைந்தமைக்கு தந்தி தொலைக்காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆர் கோ ஹோஸ்ட், ஒரு துணை ஹோஸ்டாக தான் அவரை நான் பார்க்க இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திரு கவியரசு, நிலவுக்கு மனுஷன் 1969 போயிட்டாங்க. ஒரு 72 வரைக்கும் அந்த பயணம் போயிட்டு இருந்தது. அதற்கப்புறம் ஏன் இவ்வளோ ஒரு பெரிய கேப்ன்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கு. என்ன காரணம்?
1969 நிலவுக்கான பயணத்தை வந்து அமெரிக்கா முன்னெடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் அவங்களும் யார் முதல்ல ஸ்பேஸ்க்கு மனிதர்கள் அனுப்புகிறாங்கங்கிற போட்டியில் இருந்ததெல்லாம் ரஷ்யா தான் நமக்கு வின் பண்ணாங்க தெரியும். அதை தொடர்ந்து அமெரிக்கா வந்து நாங்கள் நிலவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை இது பண்ணாங்க. அதற்கு நிறைய பட்ஜெட்டுகள் செலவு பண்ணாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 1969 72 வரைக்குமே கிட்டத்தட்ட 6 மிஷன்ஸை தொடர்ந்து கண்டினியூவாக அனுப்புனாங்க. அதுதான் அங்கே பெரும் பேசுபொருளாகப்பட்டது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா இப்போ 69 72 வரைக்குமே முதல் அப்போலோ 11 ப்ரோக்ராமும் அப்போலோ 13 ப்ரோக்ராம் மட்டும்தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ப்ரோக்ராம். அதை தொடர்ந்து வந்த ப்ரோக்ராம் எல்லாருமே 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தொடர்ந்து அனுப்புனதுனால அங்கே இருக்கிற மக்களே அதை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்கு இவ்வளோ பொருளாதார செலவில் இதை நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நமக்கான டெக்னாலஜிகள் அப்டேட் ஆகலை, அதனால் இது வந்து நம்ம பெருசாக கொண்டு போக வேணாம்னு அவங்க தொடர்ந்து வலியுறுத்தினதுனால இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து கைவிடப்பட ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டது. அதை தொடர்ந்து படிப்படியாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் உலக ரேஸில் மறுபடியுமே ஒரு மூணை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆனதுனால எகைன் வந்து நாசா வந்து இதை வந்து திருப்பி வந்து நம்ம பண்ணலான்ட்டு 54 வருஷங்களுக்கு அப்புறம் இதை வந்து மறுபடியும் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. பார்த்திபன், ரைட். இப்போது நாம் வந்து இத்தனை வருஷம் கழித்து ஒரு சகாப்தத்தை அமெரிக்கா மறுபடியும் படைக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் தரணும், நாம் இதுக்கு வந்து எக்ஸைட் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி சிலரால் முன்வைக்கப்படுது. அந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களோட பதில் என்ன ஒரு விண்வெளி ஆர்வலராக? இது விண்வெளி ஆர்வலராக நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஏன் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுதுன்னா, நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், நம்ம வந்து எப்போ வந்து காலனைசேஷனை அடுத்த பிளானெட்டில் நம்ம வந்து தொடங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்ஸ் நோக்கி நம்மளுடைய பயணங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு மனுஷனை வந்து அங்கே காலனைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கியூரியாசிட்டி உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதோடைய ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையாக தான் இப்போ இந்த மூணை நோக்கிய ஒரு பயணம் இருக்குது. நம்ம இதை முன்னாடியே பேசியிருப்போம் பார்த்திபன். அமெரிக்காட்ட ஒரு பிளான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பூமிக்கும் மார்ஸுக்கும் தொடர்ந்து வந்து மனிதர்களை வந்து இங்கும் அங்குமா அனுப்பக்கூடிய ஒரு பிளான் இருக்குது. அதற்கு மூணை வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஸ்பேஸாக யூஸ் பண்ண போகிறாங்க. இதை பற்றின ரிசர்ச் நிறைய போயிட்டுருக்கு. திருப்பி பூமிக்கு அனுப்பும்போது உங்களுக்கு லேண்டிங் ஆகிறதுல ஏகப்பட்ட சிக்கல் வரும். இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரீம் பேஸாக நம்ம மூணையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. தொடர்ந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்கே போவாங்க, அங்கேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய ப்ரோக்ராமில் இருக்குது. அதனால தான் இப்போ மூணை நோக்கிய ஒரு பயணம், நீங்கள் இதை மூணை நோக்கிய ஒரு பயணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து மார்ஸில் அடுத்த காலனைசேஷன் உருவாக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் இதை நான் பார்க்குறேன். பார்த்திபன், ரைட். இப்போது இந்த மாதிரியான ஒரு முக்கியமான திட்டத்துக்கு சும்மா சாதாரண நபர்களை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி இந்த பயணத்துக்கு, இந்த ஆர்டெமிஸ் 2 பயணத்திற்கு பிரத்யேகமாக 4 பேர் சென்றிருக்கிறார்கள். 10 நாட்கள் அவங்களுடைய இந்த நிலவை நோக்கிய பயணம் நிலவை தாண்டிய பயணமாக மாறி திரும்ப பூமிக்கு வர இருக்காங்க. அந்த 4 பேர் பற்றின ஒரு கார்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 4 பேர் கொண்ட பயணம்னா அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் பொறுப்பில் இருக்காரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டிலோட பைலட், இன்னும் 2 பேர் வந்து திட்ட நிபுணர்களாக இருக்காங்க. இந்த 4 பேர் யார், அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தொகுப்புல பார்த்துலாம். கார்ட்ஸ் ப்ளீஸ். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது கமாண்டர், இந்த மிஷனோட கமாண்டர் திரு ரீட் வைஸ்மேன் என்ற நபர். ஒரு கமாண்டருக்கு இதுல என்ன பொறுப்பு கவியரசு? இல்லை, இந்த கமாண்டர் தான் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய ஸ்பேஸ் ஷட்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி லான்ச் ஆகிறதுலேருந்து திருப்பி அது லேண்ட் ஆகிற வரைக்கும் ஹீ இஸ் த லீடர் அண்ட் ஹீ இஸ் அ ஃபுல் அத்தாரிட்டி டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் இவர் மட்டும்தான் பொறுப்பு. சில நேரத்தில் இந்த கிரிட்டிக்கல் டெசிஷன்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்போலோ 13 மிஷன் வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு மிஷன். ஏன்னா அது அங்கேருந்து பூமியிலேருந்து நிலவு நோக்கி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அதில் ஆக்சிஜன் டேங்க் வெடிப்பு ஏற்பட்டுரும். அதில் வந்து ஒரு 3 அஸ்ட்ரோனாட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க திருப்பி பூமிக்கு வருது. அப்போ எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனும் ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி பேனிக் ஆகாமல் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதோடைய முக்கியமான விஷயம் தான் இந்த கமாண்டருடைய ரோல். இந்த கமாண்டர் ஹீ இஸ் டேக்கிங் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த என்டையர் ப்ரோக்ராம். ரைட். அதே மாதிரி கடந்த முறை ஒரு விண்வெளி பயணத்தில் நம்ம சுபான்ஷு சுக்லா போயிருந்தப்போ அவர் பைலட் இல்லைங்களா அந்த பயணத்தில். இந்த பயணத்துடைய பைலட் யாருன்னு பார்க்கும்போது விக்டர் குளோவர் என்ற நபர் தான் பைலட். இவருடைய பணி என்ன, அது சரியான திசையில் போதா அப்படின்றது கண்காணிக்கிறது மட்டும்தானா? இந்த சரியான திசையில் நம்மளுடைய விண்கலம் போயிட்டு இருக்காங்கிறத பணியை வந்து கிரவுண்ட் கண்ட்ரோல்லேருந்தே பண்ணுவாங்க. அது மெயினாக வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இருந்தாலும் பேக்கப்புக்காக ஒரு பைலட் எப்போதுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைலட்டோடைய ரோல் பார்த்தீங்கன்னா
லேண்டிங் அப்போ எஸ்பெஷலி ஏன்னா டேக் ஆஃப் எல்லாமே வந்து ஆட்டோமேஷனில் போயிட்டுருக்கும். லேண்டிங் அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ரீஎன்ட்ரி பாத்தில் வருதா, வளிமண்டலத்துக்குள்ளே வரும்போது என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படும், பேராஷூட் கரெக்டாக டெப்ளாய் ஆகுதா, இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் ட்ரஜெக்டரி கோர்ஸ் அப்போ எல்லாமே சரியான பாதையில் போயிட்டு இருக்கா, இல்லை மேனுவல் ஓவர் ரைட் சில நேரத்தில் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த கரெக்ஷன்ஸ் அப்போ என்னென்ன மாதிரி கொண்டு போகலாங்கிறது தான் இந்த பைலட்டோடைய முக்கியமான ரோலாக இருக்கும். பார்த்திபன், அடுத்ததாக இதில் வந்து 2 திட்ட இயக்குநர்களும் இருக்காங்க. அதில் முதலாமானவர் கிறிஸ்டினா கோச் என்ற ஒரு பெண் விஞ்ஞானி. கிறிஸ்டினா கோச்சோட இன்னொரு திட்ட நிபுணரும் போயிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கும்போது ஜெரமி ஹான்சன் என்ற ஒருவர். ஸோ கிறிஸ்டினா, ஜெரமி இந்த 2 திட்ட நிபுணர்களுக்கும் அங்கே என்ன வேலை? பார்த்திபன், எந்த ஒரு மிஷனாக இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக வந்து ஒரு மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இதில் இப்போ 2 பேர் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புகிறாங்க இல்லைங்களா. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நீங்கள் முன்னாடியே கேட்ட ஒரு கேள்வி. 54 வருடங்களுக்கு அப்புறம் திருப்பி நம்ம வந்து இவங்களை மனிதர்களை வந்து நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அப்போ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. 1960லையும் 72லையும் இருந்தது எல்லாமே அனலாக் டெக்னாலஜிஸ். இப்போ இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் யுகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி இருக்கோம். ஸோ இந்த கேப்சூல் எல்லாமே மனிதனுடைய பயணத்துக்கு ஏற்றவாறு, அதாவது ஹியூமன் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமன் ரேட்டடுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புகிறாங்க. இந்த 2 மிஷன் ஸ்பெஷலிஸ்டோட மெயின் ரோல் என்னென்னா, மனிதர்கள் செல்லக்கூடிய வகையில் இது கரெக்டாக இருக்கா, எதிர்காலத்தில் மனிதர்கள் போகும்போது இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி இவர்கள் கேர் பண்ணலாம் அப்படிங்கிறத மெயினாக பண்ண போகிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாள் பயணத்தில் நமக்கு வந்து தண்ணீர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தண்ணீர் வந்து எப்படி வந்து 10 நாளுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸாக கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கழிவுகள்லாம் எப்படி வந்து வெளியேற்றுறாங்க, இல்லை என்ன மாதிரி பேக் பண்ணுறாங்க, இல்லை ஹியூமன் ரேட்டடில் எல்லாமே இருக்கா, இல்லை வைப்ரேஷன்ஸ், இல்லை டெம்பரேச்சர். உதாரணத்துக்கு மெயினாக நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த ஆர்டிமஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வளிமண்டலத்தில் வரும்போது அதிகப்படியான டெம்பரேச்சர், எதிர்பார்த்ததோட அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாடிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதோட ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புகிறாங்க. இவங்க கம்யூனிகேஷன் பூமியில் வந்து தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது கரெக்டான மிஷனில் ஒர்க் ஆகுதா. இப்போ உதாரணத்துக்கு பேக் சைட் ஆஃப் த மூன் போகிறாங்க, பின்னாடி போகும்போது அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக எவ்வளோ தூரம் டேட்டாஸ் எடுக்க முடியுமோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து தொடர்ந்து தரை கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு இவங்க அனுப்புவாங்க. இதோடைய முக்கியமான இவங்களுடைய பணி இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பார்த்திபன், ரைட், ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் பீப்புள் நிலவை நோக்கி அவங்களோட பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், 4 பேரும் ஒரு டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அமெரிக்கா எப்பயுமே கவனம் செலுத்தும். இந்த திட்டத்தில் உண்மையிலேயே ஒரு கருப்பினத்தவர் ஒருத்தர் போறாரு, ஒரு பெண் விஞ்ஞானி ஒருத்தங்க போறாங்க, ரீட் வைஸ்மன் மாதிரி ஒருத்தர் கமாண்டரா இருக்காரு. அப்படின்னாலுமே முக்கிய பங்காற்றக்கூடிய நபர்கள் வந்து வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களை வந்து அமெரிக்கா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கு அப்படின்றதுமே வந்து இங்க நம்ம குறிப்பிட வேண்டியதா இருக்கு. ஹோப் திஸ் டைவர்சிட்டி உலகெங்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு சமத்துவம் வந்து மேலாகணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து எடுத்துக்கூடிய பாடமா இருக்கலாம். மீண்டும் நிலவை தேடி போகும் அமெரிக்காவின் ஆர்டெமிஸ் 2 இந்த பிரம்மாண்ட திட்டம் குறித்தான சிறப்பு நேரலையில் மீண்டும் இணைகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்காக நம்மிடையே ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து நம்மோடு நேரடியாக இணைப்பில் இணைகிறார் திரு இளங்கோவன் அவர்களை தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்ததுக்கு வரவேற்கிறேன். மிக்க நன்றி திரு இளங்கோவன். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் அமெரிக்காவிலிருந்து எங்களோட இணையறீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணமாக இந்த திட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது. பேக் இன் த டே 60களில் 70களில் நிலவை நோக்கி அந்த பயண திட்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிச்சயமாக நினைவு இருக்கும். அதுல இருந்தும் இந்த திட்டம் எந்த அளவில் மாறுபட்டிருக்கு, எந்த அளவுக்கு தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி இருக்கு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் மேண்ட் மிஷன் அப்போ போனபோது நேராக நிலவுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த முறை நிலவில் தரையிறங்காமல் அதை சுற்றி ஒரு பயனடிச்சுட்டு மீண்டும் பூமிக்கு வராங்க. ஏன் இந்த மாற்றம்? அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அமெரிக்காவிலிருந்து பேசுகிறேன். முதல் அப்போலோ மூன் லேண்டிங் இது ஒரு பெரிய நம்மளுக்கு கற்பனையாகத்தான் இருந்தது. கென்னடி மூன் லேண்டிங் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறப்ப அமெரிக்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி 5 minutes இன் ஸ்பேஸ் தான். அவங்க ஸ்பேஸில் ஒரு ஆர்பிட் கூட போகாத சமயத்தில் தான் மூணுக்கு போவோம்னாங்க. இதுவே ஒரு தன்னம்பிக்கையான என்ன நடக்க போகுது ஒரு விஷனரி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 5 நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மூணில் போய் லேண்ட் ஆகலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் லேண்ட் ஆகிறப்ப அவர் பார்க்குறதுக்கு அவர் இல்லை. இருந்தாலும் 1969 அப்போலோ 11 ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு லேண்ட் ஆன் மூன். ஒரு ரேஸ், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பயங்கரமான ரேஸ். யார் முதல்ல எல்லாமே முதல்ல போயிட்டு இருந்தது ரஷ்யா. முதல் செயற்கைக்கோள், முதல்ல விண்வெளி வீரர், விண்வெளி பெண்மணி, குரூ,
வாக் எல்லாமே ரஷ்யா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியல, அவங்க மூன்ல லேண்ட் ஆறதுல ஃபர்ஸ்ட்ல அமெரிக்கா முன்னிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்ப இருந்த டெக்னிக்கல் ரொம்ப சும்மா இருந்தது. அதாவது இப்ப இருக்கிற செல்போன் சார்ஜ் பவரை வச்சுதான் அப்ப இறங்கினாங்க. ஒரு ஹைட்ரஜன் ஃபியூல் செல் தான், அதை வச்சா மூணுலயே லேண்ட் ஆனாங்க. லேண்ட் ஆனப்பளையும் தகராறு, ஆயில் இதெல்லாம் லேண்டிங் சர்ஃபேஸை டிடெக்ட் பண்ண முடியல, ஏஐ கிடையாது அப்ப, எதுவுமே இல்லாத சமயத்துல நீல் ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இறங்கினார். ஏன்னா அவங்க எங்க இறங்கணும்னு கீழே கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல சொல்லியிருந்தாங்களோ அதனால அவரால் இறங்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரே குழியும் பள்ளமும் ஒரே பாறைகளா இருந்தது. அவரே ஒரு பைலட் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறாப்புல ஓட்டி அந்த லூனார் மாடல ஒரு 400 மீட்டர் தள்ளி கொண்டு போய் அவரே இறங்கினார் மேனுவல். ஃபைனலா எல்லா மிஷினும் தோத்து வச்சு மேனுவலாவே கொண்டு போய் இறங்கினார். இப்போ அப்படி இல்லை, ஏஐலாம் இருக்கு, ஏஐ அப்ளிகேஷன் இருக்கு, எந்த இடத்துல இறங்கலான்னு கண்டுபிடிக்கலாம், ஃபியூயல் கெப்பாசிட்டி ஆப்டிமைஸ் பண்ணும், எல்லா வித இதுகளும் வந்துருச்சு. அந்த சமயத்துல போய் இறங்கினாங்க. அதுதான் இதை முதல்ல இது 3 ரொட்டேட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இது மாதிரி, இதை அப்போலோ 8ஓட ரொம்ப பேர் கம்பேர் பண்ணுவாங்க. இதை அப்படி சொல்ல முடியாது, இது அப்போலோ 8ஓட கம்பேர் பண்ண அவ்வளோ சீக்கிரம் சரியான இது பொருத்தமானது இல்லைன்னு. ஏன்னா அப்போலோ 8ல 3க்கு பின்னாடி போனாங்க, 10 தடவை 3 ஆர்பிட் பண்ணாங்க. ஏறக்குறைய 20 ஹவர்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு நல்லா அதுக்கப்புறம் தான் அவங்க சர்வே பண்ணாங்க எங்க இறங்கலாம் அப்படிங்கிறத. நிறைய போட்டோகிராஃப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பினாங்க அப்போலோ 8. இது அப்படி இல்லை, இதுவும் ஃப்ரீ ட்ராஜெக்டரி போறோம். 6000 கிலோமீட்டருக்கு மேல இருந்தா நான் பூனை பார்க்கலாங்க சார். ஆனா அப்போலோ 8ல இப்போ 60 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தாங்க. இப்ப 6000 கிலோமீட்டருக்கு பண்ணா போய் ரவுண்ட் பண்ணி ஒரு ஆர்பிட் கூட 3 சுத்தி கிடையாது. இது கவனிக்க வேண்டியது அதுதான். ஒரு ஆர்பிட் கூட 3 சுத்தி ஆர்பிட்டால உடனே ஒரு 8 மாதிரி ஒரு லூப் போட்டு வந்துடுறாங்க. இது அப்போலோ 8க்கு இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இது. அது அப்போலோ 11 குரூடு, இது குரூட், அது ஒண்ணுதான் ஒரே இதுல பாக்குறேன். அப்போலோ 8க்கு இது கம்பேர் பண்றப்போ ரெண்டுமே அது அன்குரூடு, இது குரூட். இது மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக இது ஒரு மனித இதுல 3க்கு போறதுல அடுத்த. ஏன்னா 72ல தான் கடைசி போனார். முதல்ல போனவர் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் தெரியும். கடைசியா போனவர் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது, செர்னான். அவர் தான் 1972ல கடைசியா 3 விட்டு வந்தார். வர்றப்ப சொல்லிட்டு வந்தார், we will come back. அது மாதிரி நம்ம இப்ப போறோம். செர்னான் இவரோட ஜூனியர், நீல் ஆம்ஸ்ட்ராங் அவரும் ஒரே காலேஜ் ஜூனியர், அவருடைய ஜூனியர் தான். ஆக சீனியர் ஆரம்பிச்சத ஜூனியர் முடிச்சுட்டு வந்தாரு. இப்ப மறுபடியும் நம்ம ஆரம்பத்தோட இப்பவும் இருக்காங்க. இப்பவும் மூன் வாக்கர் 4 பேர் இருக்காங்க லைவா, above 90. பசால்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் உயிரோட இருக்காங்க மூன் வாக்கர். ஏன்னா 7 அப்போலோ, அதுல ஒரு அப்போலோ இதாயிருச்சு. அப்போலோ 13 அப்போர்ட் ஆகி இட் வில் வென் லைக் அது அப்போலோ 13 இதோட கம்பேர் பண்ணலாம் நம்ம இப்போ போயிருக்கிற ஆர்டிமிஸோட. அதுதான் ஆக்சிடென்ட் எல்லாம் போயிட்டு இது ஆர்கிடெக்சரலா போகுது. இது அது ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால அவர் சொன்னாரு, நம்ம ப்ரொஃபசர் கவியர் சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் டேங்க்ல ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட் பண்ணல ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால அவங்க மூணுல இறங்க முடியல. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே அதிகமான தூரம் போனது அப்போலோ 13, அப்போலோ 11 விட. அப்போலோ 13 ஆர்பிட்டர் த மூன், அதனால அவங்க அதிகமான தூரத்துக்கு போனாங்க. இது போயிட்டு திரும்பினாங்க. அதே மாதிரி அதை விட ஒரு 5000 கிலோமீட்டர் அதிகமா போயிருக்கு, அவ்வளவுதான். அதை நீங்க கவனிக்கிறார். அப்போலோ 8ல 63 கிலோமீட்டர் க்ளோஸ் டு மூன், இது 6000 கிலோமீட்டர். அது 20 ஆர்பிட், இது ஒரே ஆர்பிட் கூட கிடையாது. ஃப்ரீ ரிட்டர்ன் ரிசாக்டர்ல கிராவிட்டியை யூஸ் பண்ணி நோ பர்ன், அப்பர் சைஸ் பேர்னிங்கே கிடையாது. அப்படியே அந்த மூணோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி திரும்பி. ரைட், நன்றி திரு இளங்கோவன். இணைப்பில் நிறைய சுவாரஸ்ய தகவல்களை இந்த நாள் போகிற திட்டம் மட்டும் இல்லை, அந்த 60கள் 70களில் போன திட்டம் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. அண்ட் அமெரிக்காவிலிருந்து அவர் இணைஞ்சு நம்மோட பேசியிருக்காரு அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது. மிக்க நன்றி. அண்ட் அரங்கில் உள்ள நேரம் நம்மோடு இணைந்து நிறைய தகவல்களை நம்மோட பகிர்ந்துகிட்ட திரு கவியரசு அவர்களுக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு சிறப்பு நேரலையில் மீண்டும் இணையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாள் கழிச்சு திரும்ப வருது ஆர்டெமிஸ். ஸோ 10ஆம் நாள் நிலவின் மீது அவங்க மேற்கொள்ளக்கூடிய இந்த ஆய்வுகளை முடிச்சு திரும்ப வரும்போது மீண்டும் ஒரு சிறப்பு நேரலையில் இணையலாம். தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு தந்தி செய்திகள் தொடரும்.